நண்பனோட நாட்டுப்படகுல பைப்பர் வேலை நடந்துச்சு. அது எப்படி நடக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். நீங்கள் பார்க்குற இந்த படகு அவனுக்கு ரொம்பவும் ராசியான படகு. அதனால தான் இன்னமும் பராமரிச்சுக்கிட்டு இருக்கான். பாரம்பரியமான படகுகள் இப்போ குறைஞ்சி போச்சு. இப்போ ஃபுல்லாக அந்த பிளாஸ்டிக் படகு தராசுன்னு சொல்கிற அந்த ஒரு வகையான படகு தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. தீப்பந்தத்தை கொளுத்தி என் மாப்பிள்ளை காட்டுன்னு காட்ட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா பைப்பர் விட்டுறதுக்கு முன்னாடியே அந்த இடம் நல்லா ஹீட் ஆனால் தான் அது நல்லா பதின்னு சொல்லிட்டாப்புல. அதுங்க என்னோடய மாப்பிள்ளை தீப்பந்தத்தை கொளுத்தி அந்த இடத்த ஃபுல்லாக நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டான். ஹீட் பண்ணி அந்த ஹோல் இருக்கிற இடம் ஃபுல்லாக தீப்பந்தத்தை காட்டி நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டான். ஹீட் பண்ணதுக்கப்புறமா பாருங்களேன், நல்லா காற்று தீப்பந்தம் எரியவானு சொல்லிடுச்சு. அப்புறம் திண்ணறை ஊற்றவும் கபகபன்னு எரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா அந்த இடத்த ஃபுல்லாக தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு தீப்பந்தம் விட்டு காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. காட்டுறாப்லையா பக்கத்தில் அந்த அண்ணன் அந்த சைடில் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாங்க. அந்த கொட்ராசுன்னு சொல்கிற ஃபுல்லாக கட்டிக்கிட்டாப்புல. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஹீட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அளவு அந்த பைப்பரை நல்லா ஒட்டலாம்னு சொல்லிட்டாங்க. அதனாலேயே என்னோடய மாப்பிள்ளை நல்லா உட்காந்து அந்த இடத்த ஃபுல்லாக நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு தான். அதுக்கிடையில் பைப்பர் ஓட்டுறவங்க அந்த கெமிக்கலை ஃபுல்லாக கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெசினு அதுக்கு ஊற்றுற அந்த லிக்விடு எல்லாத்தையும் முன்னே ஊற்றி கிண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னென்ன காக்கா இது இப்போ ஊற்றுறோம்ல ஊற்றுறது ஆக்சிடென்ட். கண்டிப்பாக காட்டுங்க காட்டு அப்படி புரியுது. வச்சு பொந்துக்குள்ள வச்சு அமைக்கிற வேண்டியது எலும்புத்துக்குள்ள பொந்தா இருக்குதுல்ல. இது வந்து மரத்தூளா? மரத்தூள். தெளிவாக ஒரு பலகைக்கு எடுத்துருக்கு. ஒரு பலகைக்கு தெளிவாக எடுத்துருக்கு. இது என்னக்கா சிப்சமா? இது என்னது? எது இப்போ கலக்கிறோமே ஒயிட்டு பவுட்ரு, சாக் பவுட்ரு. சரி சரி சரி, பைப்பர் பவுட்ரு.
பைப்பர் சீட்டை விட்டுறதுக்கு முன்னாடி அந்த க்ளூவை அப்ளை பண்ணிக்கிட்டாங்க. பாருங்கள், பைப்பர் சீட்டை காக்கா வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது அளவு பார்த்து சைஸுக்கு கரெக்டாக ஒட்டிட்டு அதுக்கு மேலே அந்த ஒட்டுற க்ளூவையும் அடித்து விட்டா அது பாட்டை ஒட்டிக்கிறது. இந்த பைப்பர் சீட்டு ஏன் ஓட்டுறதுன்னா, இதை தாண்டி தண்ணி உள்ளக்க வராது. பாரம்பரியமான படகுகளில் அந்த பைப்பர் சீட்டு ஓட்டினா தான் உள்ளக்க தண்ணி வராமல் இருக்குது. இந்த பைப்பர் வர்றதுக்கு முன்னாடி அப்போ ஆரம்ப காலத்தில் கலப்பு துணி வர்ற காட்டன் துணியை வச்சு அமுக்கி விட்டு தான் இது பண்ணுவாங்க. இப்போ ஃபுல்லாக இந்த பைப்பர் அடிச்சிடும். இது வந்து ஒரு வருட காலத்துக்கு ஒன்றுமே தண்ணி இனினா வராது, அவ்வளோ நல்லா இருக்குங்க. பாருங்கள், அண்ணன் அழகாக ஒட்டிட்டு அதுக்கு மேலே அந்த க்ளூவை அப்ளை பண்ணுறாப்புல. அந்த பைப்பர் சீட்டு நல்லா தரமானது. கைகளில் பட்டினா கூட கொஞ்சம் அரிப்புத்தன்மை வந்துடும். அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் ஹேண்டில் பண்ணணும். நல்லா ஒட்டிட்டு பைப்பரை விட்டு நான் கொஞ்ச நேரத்துலேயே அது நல்லா காய ஆரம்பிச்சிடும். மட்டும் எங்கெங்கன்னா அந்த இது அப்ளை பண்ணிடுறாங்களோ அதில் ஃபுல்லாக அந்த பைப்பர் சீட்டை கரெக்டாக வச்சு அது மேலே அந்த க்ளூவை அப்ளை பண்ணி விட்ருவாங்க. பாருங்கள், அந்த பொந்து இருந்தாலும் அந்த லிக்விட் கலக்குறாங்கல்ல, மரத்தூள் சாக்கோ பவுடர் இதுனாக்க வச்சு அந்த பொந்தையும் அடைச்சி விட்டு நல்லா மேட் ஃபினிஷ் பண்ணி விட்ருவாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தண்ணி வந்தனால அந்த இடத்த மட்டும் கிளியர் பண்ணிட்டு அந்த இடத்துல பைப்பர் போடுறத நன்மை வெள்ளத்தை வந்து கரையேற்றிருந்தான். இப்படி பாரம்பரியமான மீன்பிடி படகுகளை உபயோகப்படுத்தினா நம்ம மீன் வளம் அழியாது, நல்லாவும் இருக்குது. இது நம்ம ஊர் பகுதியில் இந்த பாரம்பரியமான படகத்தை பேச்சு வழக்கில் வள்ளம்னு சொல்லுவாங்க. இப்போ உள்ள வள்ளங்கள்லாம் பெரிய பெரிய வள்ளம் ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் நார்மலான சின்ன வளம் தான். பைப்பர் வேலைக்கு வந்த அந்த 2 அண்ணன்கள் நல்லா பொறுமையாக அழகாக வேலை செஞ்சு கொடுத்தாங்க. நண்பனும் ஃபுல்லாக ஹேப்பி ஆகிட்டான். நல்லா பொறுமையாக எங்கெங்கன்னா இருக்கோ ஹோல் இருக்கோ அதை ஃபுல்லாக மறைச்சி கொடுத்துட்டு, தம்பி நம்ம தண்ணியே வராதுப்பா, 1 வருஷத்துக்கு நல்லா ஓடும்பா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு போனாங்க. உங்களுக்கும் பைப்பர் வேலை வந்துச்சுன்னா அண்ணன்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட நம்பர் தரேன். மண்டபம் வேதாளே ராமநாதபுரத்தில் எங்கே இருந்தாலும் அண்ணனை கூப்பிட்டா அண்ணன் வந்துடுவாப்புல. வேலையும் தரமாக செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த படகு வந்து மோட்டர் பொருத்தப்பட்ட படகு. பாய்மரமும் ஓடிக்குவாங்க, பாய்மரம் வச்சும் ஓடிக்கலாம், கம்பை வச்சும் தாங்கி போவாங்க. இது ஒரு 3 விதமாக அதை இயக்கலாம். நண்பனோட படகுல நடைபெற்ற பைப்பர் வேலை நல்லா பயங்கரமாக ஒட்டி கொடுத்துட்டாங்க அண்ணல்கள் 2 பேரும். உங்களுக்கு மீனவர்களை பிடிக்கும்னா நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாரம்பரியமான மீனவர்கள்னு மீன் உலகம் காக்கப்படணும். அதே மாதிரி மீனவர்கள்ட்ட மீன்களை வாங்கும்போது பேரம் பேசி வாங்காதீங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு ரொம்ப பெருசு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு பெயிண்ட்டையும் அடித்து கொடுத்துட்டு போயிட்டாப்புல. பாருங்களேன், பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம்